அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா முன்னாடி சோழன் அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாசு பார்த்தா ஒரு பிளானை ரெடி பண்றா. நிலா, இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுடைய குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி, அதுல நீயும் சோழனும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாசு கேட்கவும், இல்லைண்ணா நீயும் அண்ணியும் போயிட்டு வர வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு நாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா இப்ப வீட்டுக்கு வந்திருக்க, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க, வா சும்மா அப்படியே நீ நானு மதி சோழன் எல்லாரும் அப்படியே வெளியே போயிட்டு நைட்டு டின்னரும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நைட் அப்படியே டின்னரும் சாப்பிட்டுட்டு பர்த்டே பார்ட்டி அப்படியே அட்டன் பண்ணிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி தாசு சொல்லவும், சோழன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் தாஸ் சொல்றாரு, மாப்பிள்ளைக்கு என்ன நிலா, அவரு ஃப்ரீயா தானே இருக்காரு, அவர் வானா வர போறாரு, நீ என்ன இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாசு சொல்லவும், அந்த இடத்துல பார்த்தா சோழனுக்கு இன்சல்ட் ஆகுது. அப்பதான் நிலா, அவரு வரேன்னு சொல்லிட்டார்ல, அப்ப போலானா அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்தா நிலா தாசு மதி எல்லாரும் போறாங்க. அங்கே போய் எப்படியாவது சோழனை அவமானப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாசு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல பார்த்தா சரக்கை மிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. இந்த கூல்ட்ரிங்க்ஸை மட்டும் அந்த கட்டமோட்ட சட்டை போட்டு நிற்கிறானே அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் கிட்ட பார்த்தா தாசு சொல்லி கொடுக்கவும், அந்த வெயிட்டரும் பார்த்தா சோழன் கிட்ட போய் அந்த சரக்கு கலந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்கவும், இங்கே பார்த்தா சோழன் முதல்ல குடிக்கிறாரு. என்ன வித்தியாசமா இருக்கு, எல்லாரும் இதைத்தானே குடிக்கிறாங்க, இதையா குடிக்கிறாங்க, நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா அப்படியே குடிச்சிடுறாரு. மொத்தத்தையும் குடிச்சதுக்கும் பார்த்தா போதை தலைக்கு ஏறிடுது சோழனுக்கு. கண்ட மெனிக்கு பார்த்தா சோழன் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கே பார்த்தா நிலாவை பர்த்டே பார்ட்டியில் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு நிலாவுடைய கையெல்லாம் பிடிச்சி, நிலா வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா கையெல்லாம் பிடிச்சி இழுத்து அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாசு மதிக்கிட்ட சொல்லவும், தெரியலையேங்க நிலாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தா பொது இடம் கூட பார்க்காம சோழன் நிலாவை முத்தம் கொடுக்க போறாரு. இதை பார்த்துட்டு நிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதையும் மீறி பார்த்தா சோழன் நிலாவுக்கு முத்தம் கொடுக்க போகையில நிலா சப்பன்னு கண்ணத்தில் அரைஞ்சிடறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொது இடத்துல என்ன இன்டிசென்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கத்தவும், அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தா நிலாவையும் சோழனையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ என்ன அப்படி நடந்துகிட்டு இருக்கான், பொது இடம்னு கூட பார்க்காம இப்படி நடந்துகிட்டு இருக்கா, இன்டிசென்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தாசும் பார்த்தா ஏத்தி விடவும், வாங்க நான் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழனை தாசு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா இங்க மனோர்கிட்டையும் தேனுகிட்டையும், இவெல்லாம் என்ன மாப்பிள்ள கொஞ்சம் கூட பொது இடம்னு பார்க்காம படிச்சிருந்தா தானே என்ன ஏதுன்னு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் எவ்வளோ பெரிய பர்த்டே பார்ட்டி, எவ்வளோ பெரிய பணக்காரவங்களா வந்திருக்கிற இடம், அந்த இடத்துல போய் இவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு நிலாவை போய் கையை பிடிச்சி இழுத்து பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம நிலா கிட்ட போய் முத்தம் கொடுத்து எவ்வளவு இன்டிசென்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டான் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி மனோகர்கிட்ட பார்த்தா தாசு கம்ப்ளைண்ட் பண்ணவும், மனோகரும் பார்த்தா இங்க சோழனை நிலாவையும் பார்க்குறாரு. பா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் எதுவும் குடிச்சிருந்தாரான்னு தெரியல, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னதான் இருந்தாலும் நிலா அப்படிலாம் நடந்திருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், இங்க பாரு நிலா நீ இப்படி எல்லா இடத்தையும் விட்டு விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தேனும் சொல்றாங்க. அந்த இடத்துலதான் பார்த்தா சோழன் மேல இருக்கிற மரியாதை நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது.